அனைவருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப் நம்ம ஃபோனில் காண்டாக்ட் ஆட் பண்ணாமல் வாட்ஸ்அப்பில் எப்படி அவங்கள சேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் நிறைய பேருக்கு நம்ம ஃபோனில் ஒரு நம்பர் நம்ம காண்டாக்டில் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணணும்னு நினைப்போம். பட் என்ன ஆகும், ஒவ்வொரு தடையுமே அவங்க ஃபோன் நம்பரை எடுத்து அதை நம்ம ஃபோன் புக்கில் போய் ஃபோன் நம்பரை டைப் பண்ணி பேரை டைப் பண்ணி சேவ் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி அந்த நம்பரை இல்லைனா அவங்க பேரை டைப் பண்ணி சர்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜோ இல்லை இமேஜோ டெக்ஸ்ட்டோ பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபோனில் சேவ் பண்ணாமலேயே அவங்க காண்டாக்டை நம்ம ஃபோனில் சேவ் பண்ணாமலேயே எப்படி வாட்ஸ்அப் சேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் இந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் இது இருக்குது. இங்கே இப்போ இந்த மெசேஜ் இருக்குல்ல, இந்த மெசேஜ் சிம்பிள் அதை நம்ம டச் பண்ணிக்கலாம். இப்போ நியூ குரூப், நியூ கான்டாக்ட், நியூ கம்யூனிட்டி, சேட் வித் ஏஐஸ் அப்படின்னு இருக்குது. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கமாக ஒரு காண்டாக்ட் நம்மகிட்ட இல்லைன்னா நியூ காண்டாக்டில் போய் அவங்க பேர் என்ன, அப்புறம் மொபைல் ஃபோன் என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணுவோம். பேர்னா அந்த மாதிரி XYZ ஏதோ ஒன்று டைப் பண்ணி அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் போடுவோம். இப்படி டைப் பண்ணுவோம். பட் அதெல்லாம் பண்ணாமல் அவங்களுடைய பேர்லாம் டைப் பண்ண வேணாம், சேவ் பண்ண வேணாம், ஆல்ரெடி நிறைய இருக்குது அப்படிங்கிறவங்க வெறும் சேட் மட்டும் பண்ணால் போதும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4 ஆப்ஷனையும் விட்டுட்டு மேலே செலக்ட் காண்டாக்ட்னு இருக்குல்ல, அந்த பக்கத்தில் இந்த சர்ச் லென்ஸ் இருக்குல்ல, அதை டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு இந்த ரைட் கார்னரில் அந்த நம்பர் கீபேட் இருக்குல்ல, அதை டச் பண்ணணும். டச் பண்ணால் கீபேடு நம்பர் வருது. இதில் உங்களுக்கு ஃபோன் ஏற்கனவே வந்திருக்கும், ஒருத்தர் கூப்பிட்ருப்பார், அவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நம்பர் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. நம்பர் அதில் ஃபோனில் ரிசீவ்டிலோ இல்லைனா கால் டயல்லே இருக்கும். ஸோ அந்த நம்பரை நாம் பார்க்கலாம். உதாரணத்துக்கு பார்க்கலாம். ஸோ டயல்டு இதில் பார்ப்போம். இப்போ இதில் இந்த நம்பர் போட்டு பார்ப்போம். 6383718250 6380. ஸோ டைப் பண்ணலாம் 6383, அதுக்கப்புறம் என்ன நம்பரு 718250 718250. வந்துருச்சு பார்த்தீங்களா, அந்த முழு எல்லா நம்பரும் அந்த 10 நம்பர் போட்டோம் வந்துருச்சு. ஸோ இவருக்கு தான் நம்ம சேட் பண்ண போகிறோம். வாட்ஸ்அப் வந்துருச்சு. இனி நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்லைனா ஏதாவது ஆட் பண்ணணும்னா கேலரி போய் போகலாம். ஸோ ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணாமலேயே நாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். நன்றி நண்பர்களே. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.